சார் நீங்க தொடர்ந்து இப்ப அந்த வள்ளி கும்மி கடந்த வாரத்துல முதல்வர் கூட்டிட்டு போய் அந்த சான்றிதழ் குடுத்து, போன வருஷம் கின்னஸ் சாதனை இதெல்லாமே பண்ணியிருந்தீங்க. இப்ப அத வந்து ஒரு சாதிய சடங்கோடு ஒப்பிடுறாங்க இல்லையா சார்? எதனால சொல்றீங்க? அத வந்து இல்ல இந்த மக்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க, இவங்க மட்டும் தான் அப்படி ஆடுவாங்க. யார் சொன்னாங்க? அதுக்கு ஏதாவது டேட்டா வச்சிருக்கீங்களா? எல்லாருமே இல்ல கலந்துக்கலாம். அதுக்கு ஏதாவது டேட்டா வச்சிருக்கீங்களா? ஏன்னா நாங்க நடத்துறோம். ம். நாங்க எல்லா சமுதாயங்களுக்கு தான் பயிற்சி குடுக்குறோம். ம். இப்ப கின்னஸ் சாதனையில எல்லா சமுதாயங்களும் இருக்காங்க. ம். இப்ப முதலமைச்சர் வந்த நிகழ்ச்சியில கூட எல்லா சமுதாயமும் இருக்காங்க. ம். ம். இது வந்து அப்ப திட்டமிட்டு அதாவது பரப்பப்படுற வதந்தியா சார் இது? திட்டம் அதாவது பாருங்க, ஒரு விஷயம் நல்லா நடந்ததுன்னா ம். அதை வந்து குறையா சொல்றதுக்கு யாராவது 4 பேர் இருப்பாங்க. ம். ம். இப்ப நிகழ்ச்சியை குறையா சொல்ல முடியாது. ம். ஏன்னா அவ்வளவு சிறப்பா அது கின்னஸ் சாதனையும் அவ்வளவு சிறப்பா நடந்திருக்கு. லண்டன்ல இருந்து கின்னஸ் நிறுவனம் வந்து இதை வந்து அங்கீகாரப்படுத்தி இருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு, எதுவும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் இப்படி ஏதாவது யாராவது சொல்றவங்க சொல்லலாம். ம். ம். ஆனா அதுக்கான நிரூபிக்க முடியாது. ஓகே. இப்ப இந்த வள்ளி கும்மி இப்ப அதிகமா இப்ப முன்னெடுத்துட்டு இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன சார்? ஒருவேளை சமுதாய ஒற்றுமையா இல்ல பாரம்பரியம் எதுக்காகவா? அதிகமா இப்ப இல்ல, இது வந்து 2009ல இருந்து நடக்கு. ம். உங்களுக்குலாம் இப்பதான் தெரியும். இல்ல அப்பல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதுவும் நம்ம கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து 2009ல இருந்து. ஏன்னா இது வந்து கொங்கு மண்டலத்தினுடைய கிராமங்களில் இருந்த ஒரு பாரம்பரிய கலை. நீங்க வள்ளி முருகன் கதை இது. ஸோ முருகனை வாழ்த்தி பாடுகின்ற பாடல்கள் தான் அத்தனை பாடல்களும். இது வந்து இன்னைக்கு உருவானதல்ல. அத்தனை பாடல்களும் தொன்று தொட்டு இருக்கு. அது இடைப்பட்ட காலத்தில் விட்டுட்டாங்க. இடைப்பட்ட காலத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் பணம் சம்பாதிக்கிறது தான் வேலைன்னு நினச்சிட்டாங்க. ஓகே. ஏதாவது தொழிலை போடு, 2 நாள் தறியை போடு, ஒரு லாரியை வாங்கு, ஒரு ரிக்கை வாங்கு, சம்பாதி, இது மாதிரி ஆகிப்போச்சு. பாரம்பரியத்தை கைவிட்டுட்டாங்க கலாச்சாரங்களை. நாங்கள் வந்து 2009ல இருந்து அது மட்டும் போதாது, நம்முடைய பண்பாட்டை நம்ம இழக்கக்கூடாது. அப்போ இந்த பாரம்பரியத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஏன்னா வந்து இதெல்லாம் விட்டுட்டு, இதெல்லாம் அந்த காலத்தில் கோயில்களில் ஆடப்பட்டது. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து எந்த கோயில் திருவிழானாலும் என்ன பண்ணிட்டாங்க, சினிமாவோ அல்லது வந்து நாடக நடிகர் நடிகைகளையோ அதை கூட்டிகிட்டு வந்து அங்கே டான்ஸ் ப்ரோக்ராமு இது மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.